தொப்புள் கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு சிறு வயதில் காணாமல் போன சிறுவனி கையில் இருந்த தழும்பு மாறி போனதே. யாரு செஞ்சு பெத்தான் அடையாளம் தெரியுதுங்கிறான். இந்த அந்தாண்ட வீட்டு பையன் ஒருத்தன் காஞ்சு போன கண்ணீர் தடம் ஈரமானதே. என் மகன் வந்துட்டான் எங்களை பார்க்க என உற்சாகம் அடைந்த தந்தையும் தாயும். அடக்காலம் செஞ்ச கோலம் மாறி போனதே. படிச்சுக்கிட்டு தான் இருந்தான். யாராவது என்ன இருந்தாலும் என்னைக்கும் கொஞ்சம் பணம் பத்தாதவரை கத்துவாரு. வேற ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. ரத்தம் போடுவாரு. அதை அப்புறம் வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு புள்ளி வேலைலாம். எதை நினைச்சானே தெரியல, அவன் பட்டுக்கு கிளம்பிட்டான். கடைசி காலத்துல பாக்குறதுக்கு எங்களுக்கு மகன் இருக்கான் நெகிழ்ச்சி அடைந்து ஊரை கூட்டி தனது மகனை காண்பித்த பெற்றோர். சொத்து சுகம் வேண்டாம், எங்க மகன் போதும் என கூறும் பெற்றோர். எனக்கு உறைந்தது அடுத்த நிமிடமோ நகர மறுக்குது மாறில் உன்னை சாய்த்து உறங்க. அரியலூர் மாவட்டம் செட்டி திருக்கோணம் காங்கேயன்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர்கள் செங்கான் என்கிற கண்ணையன் ருக்மணி தம்பதியின் மகன் கோவிந்தராஜன். சிறு வயதில் தாய் தந்தையர் அந்த சிறுவனை தாக்கி கண்டித்ததாக கூறப்படுகிறது. விவரம் அறியாத அந்த சிறுவன் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியவர். பல இடங்களிலும் தேடியும் கிடைக்காத நிலையில் அந்த சிறுவன் பல தடங்களையும் கடந்து தலைநகராம் சென்னை மாநகருக்கு சென்று விட்டார். அவரிடம் பல விவரங்களையும் விசாரித்தவர்கள் பெற்றோரிடம் கொண்டு வந்து சேர்க்க உதவினார்களோ என்னவோ தெரியவில்லை. அங்கேயே அந்த சிறுவன் வளர்ந்து விடுகிறார். அவருக்கு ஆதரவு கொடுத்து கடையில் வேலைக்கு சேர்த்தவர்கள் ஒரு கட்டத்தில் கோவிந்தராஜனுக்கு திருமணமும் முடித்து வைக்கிறார்கள். கோவிந்தராஜன் தந்தை ஸ்தானத்தை அடைந்த பிறகுதான் தனது தாய் தந்தையர் எத்தனை கவலைப்பட்டிருப்பார்கள், வேதனைக்கு உள்ளாகி இருப்பார்கள் என தனது தாய் தந்தையரை தேடி அந்த கிராமத்திற்கு சென்றிருக்கிறார். வளர்ந்து சென்ற கோவிந்தராஜனை தாய் தந்தையருக்கே அடையாளம் தெரியவில்லை. இதோ பாருங்க கையில இருக்க தழும்பு என காட்டிய அந்த கணம் தாய் அந்த மகனை கட்டி தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்திருக்கிறார். அந்த கிராமமே வந்து சிறு வயதில் நடந்த விவரங்களை அளவலாவி மகிழ்ந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த பெற்றோரை சென்னைக்கு அழைத்து சென்ற கோவிந்தராஜன் தன்னோடு தான் இருக்கக்கூடிய இல்லத்தில் அவர்களை வைத்திருந்து பிறகு திரும்பவும் கிராமத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கிறார். தொடர்ந்து எனது பெற்றோரை நான் நன்றாக பார்த்துக் கொள்வேன் என உறுதியும் அளித்திருக்கிறார். பல வருடங்களுக்கு பிறகு ஒன்று சேர்ந்திருக்கும் அந்த குடும்பத்திற்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம்.